போல நான் மதிப்பும் மரியாதையும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தமிழ் சகோதரர்கள் ஒரு விடயத்தை எனக்கு கூறினார்கள். எங்கள் MP அர்ச்சுனா அவர்கள் முஸ்லிம் சமுதாயம் மீது சேறு பூசும் நோக்கத்துடன் ஒரு உரையை முஸ்லிம் விவாகம் சம்பந்தமாக உரையாற்றி இருந்தார்கள். அது முஸ்லிம் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அதே போல எங்கள் சகோதரர்கள் தமிழ் சகோதரர்களும் எங்களுக்கு நிச்சயமாக இதுக்கு ஒரு பதில் உரையை அர்ச்சுனா அவர்களுக்கு கொடுக்க சொன்னார்கள். அர்ச்சுனா அவர்களே, நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அரசாங்கத்தில் ஜாதி மதம் இனம் எதையுமே பார்க்காத எங்கள் ஜனாதிபதி அன்றகுமார் அவர்களும் நாங்கள் 159 பேரை கொன்ற MP-மாரும் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது பாரிய கர்சனையுடனும் அந்நிய சமுதாயத்தை மதித்து வாழக்கூடிய எங்கள் பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் இனவாதத்தையும் ஜாதிவாதத்தையும் பரப்பக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் முஸ்லிம்களுடைய விவாகம் சம்பந்தமாக தெளிவற்ற ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். ஆகையால் அந்த கருத்துக்களை அவர் திரும்ப பெறுவதோடு முஸ்லிம் சமுதாயத்திடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டிக் கொள்கிறேன் அர்ச்சுனா அவர்களிடம். முக்கியமாக ஆங்கிலேயரின் வருகையின் பின்னர் எமது நாட்டில் தேயிலை கோப்பி மற்றும் ஏற்றுமதி பயிர்கள் உற்பத்தி மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பு கிடைத்ததோடு எமது நாட்டின் பெரிய அளவில் வெளிநாடுகளில் பிரபல்யமடைந்திருந்தது. அத்தோடு முக்கியமாக மலைநாட்டு பகுதியில் நாம் பொதுவாக பூக்கள் மற்றும் மரக்கறி வகைகள் போன்றவற்றின் ஏற்றுமதி மூலம் எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு சிறு பங்களிப்பை செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் நாம் மத்திய மலைநாட்டு காலநிலை மற்றும் சூழல் போன்ற அமைப்பு போன்ற பயன்படுத்தி நமது வர்த்தகத்தை ஒழுங்கானதொரு திட்டத்தின் மூலம் நமது நாடு உற்பத்திகளை மேற்கொண்டால் நிச்சயமாக எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பாரிய பங்களிப்பை கொடுக்கலாம். அதே போன்று எங்களுக்கு தெரியும், சென்ற அரசாங்கத்தின் மூலம் சத்துசைகள் இல்லாமலாக்கப்பட்டது. உதாரணமாக சொல்ல போனால் 3 கண்டெய்னர்கள் STC அனுப்பப்பட்டது. அது இன்று வரை சத்துசைக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதே போல எங்களுக்கு தெரியும், நிச்சயமாக இலங்கையில் சத்துசையை மேம்படுத்துவதற்கு எங்களது அரசாங்கம் மிகப்பெரிய பாரிய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. கம்பளை பிரதேசத்தை நான் பிரதிநிதிப்படுத்தக்கூடியவன இருந்தாலும் 2 சத்துசைகள் உள்ளது. அதில் ஒரு சத்துசையில் நான் போயிட்டு சென்று பார்த்தால் ஒரு அமைச்சருடையவோ யாருடைய ஒரு உறவினரோ நண்பரோ நடத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடத்தில் எடுத்திருக்கின்றார்கள். அது பாரிய நஷ்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் இலங்கையில் குறிப்பாக பல சதுசைகள் முன்னே அரசாங்கத்துடைய தவறான கொள்கை முடிவுகளாலும் கொள்கைகளாலும் பாரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதை நாம் நிச்சயமாக வெற்றி அடையக்கூடிய பாதையில் நஷ்டமில்லாத ஒரு சதுசையாக நடத்துவதற்கு எங்கள் அமைச்சர் பாரிய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அதே போல அதனை இன்னும் எல்லா மத்திய மலை நாட்டு இடங்களும் நமது பிரிவுபடுத்தினால் நமது ஆகக்கூடிய உற்பத்தியை இந்த நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய கராம்பு, கோப்பி, அதே மாதிரி தேயிலை போன்ற மிக முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் மூலம் இந்த நாட்டின் வருமானத்தை எங்களுக்கு அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்த முடியும். எனவே இது சம்பந்தமாகவும் நான் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். உதாரணமாக எமது நாட்டில் ஏற்றுமதி செய்யக்கூடிய கருவா பட்டைகளை நாம் எண்ணெயாக்கி ஏற்றுமதி செய்தால் மேலும் பல மடங்கு வருமானத்தை எமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று முன்னே
அரசாங்கத்தில் அங்கம் வகித்த சில அமைச்சர்கள் அவர்களுடைய உறவினர்கள் மூலம் இந்தோனேசியாவில் இருந்து கொட்டப்பாக்கு துண்டு பாக்கை இறக்குமதி செய்வதாக கூறிக்கொண்டு பாக்கை இறக்குமதி செய்து அது இலங்கைக்கு வரும்போது 180 ரூபா 200 ரூபா கோஸ்ட் அடையக்கூடியதாக இருந்தது. அதை முந்தைய காலத்தில் 1100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பாக்கு இன்றைக்கு 550 ரூபா 600 ரூபாய்க்கு கீழடைந்தது. அது முந்தைய அரசாங்கம் பெரிய அளவில் கெண்டனர் கணக்கில் இறக்குமதி செய்ததன் விளைவாக அது நஷ்டமடைந்தது. நமது அரசாங்கம் அதை சம்பூர்ணமாக நிறுத்தி அதுக்கு விவசாயிகளுக்கு மேலதிகமான நன்மைகளை பயக்கக்கூடிய அளவில் நடவடிக்கை எடுத்துள்ளது. அடுத்ததாக எமது நாட்டில் அனைவரும் விரும்பி சாப்பிடும் வாழைக்காய் மூல நல்ல புதிய உற்பத்திகளை திறனாக செய்து அதன் மூலம் நல்ல வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எத்தனையோ மக்கள் மத்திய மலை நாட்டில் உள்ளனர். எனவே அவர்களின் உற்பத்திகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு நம் அரசாங்கத்தின் மூலம் கை கொடுத்து அவர்களை ஊக்கமூட்டினால் அதில் நமது மக்களின் வருமானத்தை நல்ல முறையில் ஊந்தலை கொடுத்து என கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து முக்கியமாக எல்லோரும் அதிகமாக விரும்பி சாப்பிடும் தூரியங்காய், கொய்யக்காய் மற்றும் ரமுட்டான் போன்ற பழங்கள் நமது நாட்டில் வளரும் சுற்றுலா பயணிகளை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்களாக இருக்கின்றது. அவை பொதுவாக ஒரு வருடத்தில் 2 முறை காய்க்கக்கூடியது. ஆனால் இப்பழங்கள் உற்பத்திக்காக கொடுக்கப்பட்டுள்ள இடங்கள் மற்றும் அதன் மூலம் உற்பத்திகளை அதிகமாக பெருக்கி எமக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதிகமான வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு இருக்கின்றது. இதனையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனையும் நாம் ஒழுங்காக திட்டமிட்டு மக்களை உற்சாகப்படுத்தினால் பல நல்ல உற்பத்திகளை இதை மூலம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இது சம்பந்தமாகவும் நாம் அதில் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும். முக்கியமாக நான் கூறிக்கொள்ள விரும்புவது எமது மலை நாட்டில் அதிகமான நிலங்கள் அரசாங்கத்திற்கும் சொந்தமாக மற்றும் தனியாருக்கு சொந்தமாக காணப்படுகின்றது. எனவே அவைகளை நாம் இனம் கண்டு இந்த மாதிரியான உற்பத்திகளை செய்யக்கூடியவர்களை கண்டு அவர்களுக்கு நாம் பெற்றுக் கொடுப்போமானால் நாம் உண்மையிலே மத்திய மலை நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் பெரியதொரு உற்பத்தி செய்வதன் மூலம் வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போன்று நம் நாட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கு கை கொடுக்கக்கூடிய உதாரணமாக ஒரு பகுதியாக மாறலாம் என நினைக்கிறேன். அது மலை நாட்டின் பங்குக்கு கூட நல்ல வழியாக இருக்கும். அடுத்ததாக உதாரணமாக சொல்லப்போனால் நாம் இன்று ஒரு கமிஷன் ஒன்றை வைத்து இந்த நாட்டில் நடத்தி வரக்கூடிய சதுசேகளுக்கு நிச்சயமாக ஒரு கணக்கீடு செய்ய வேண்டும். ஏனென்றால் அதன் மூலம் முந்தைய அரசாங்கங்கள் முக்கியமாக எடுத்திருக்கக்கூடிய பில்டிங்களுக்கு அதிகமான கூலிகளை கொடுத்துத்தான் இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதன் மூலம் அரசாங்கத்துக்கு பாரியொரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.